ஆம்ஸ்டாங் கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை வேணுன்றாங்க. யார் வேணுன்றா? ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி வேணும்னு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலர் இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங்குடைய தம்பி கீனோஸ் ஆம்ஸ்டாங்கு அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு. உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க? உடனே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு மாற்றிடுறாங்கல்ல. ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணுறதுன்னா, ஒரு ஹியரிங்க்கு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி சீனியர் மோஸ்ட் லாயரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணுறாங்க. என்னென்னா, அந்த சிபிஐ இது வந்து ரத்து பண்ணி லோக்கல் போலீஸை விசாரிக்கிறதுக்கு அனுமதிக்கணும். சிபிஐ உச்சநீதிமன்றம் பண்ணால் முதல் முறை அதெல்லாம் முடியாது, கோர்ட்டு சொல்லிச்சு இல்லையா, ஹைகோர்ட் சொன்னது சரிதான், சிபிஐ விசாரிக்கணும்னு மறுபடியும் சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் அப்பீல் பண்ணி தடை விதிக்கிறாங்க. மறுபடியும் ஓகே பண்ணுறாங்க, மறுபடியும் 3 முறை தடை விதிக்கிறாங்க. அப்போது இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில் மறைஞ்சுள்ள மர்மங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம்.